ஹாய் ஹலோ. நம்ம இன்னைக்கு ப்ராக்டிசிங் கிளினிக்கல் டயட்டிஷியன் சபிஹா மேமோட இணைஞ்சிருக்கோம். இவங்க எம்ஜிஎம் ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்றாங்க. லெட் அஸ் ஹியர் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் ஹர் ரிலேட்டிங் டு நியூட்ரிஷன், டயட் அண்ட் எஸ்பெஷலி ஆண்டர்பிரனர் டேன்றதுனால we will hear more about how can workaholic people who are like constantly involved in business, how they can manage their health. Hello ma'am. Hello. Hi ma'am. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வந்து இது ஆண்டர்பிரனர் டே 21st ஆகஸ்ட். ஸோ அதனால தான் வி ஆர் கண்டக்டிங் திஸ் ஹெல்த் கேம்ப். அதுல வந்து நீங்க வந்து நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. வாட் இஸ் சம்திங் காமன் அமங் த பீப்புள் தட் யூ மெட் ரைட் நவ் டியூரிங் த ஹெல்த் கேம்ப்? காமனா இருக்கிற ப்ராப்ளம்ஸ். காமனா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து பீப்புள் ஆர் மோர் ஒர்க்கஹாலிக். ஸோ அதனால என்னன்னா ரொட்டீன் இட் செல்ஃப் இட்ஸ் லைக் ஜஸ்ட் 2 meals per day, இல்லைன்னா ஒன்லி ஒன் தான் மேஜர் மீலா எடுத்துக்கிறாங்க அவங்க. ஸோ எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்றாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ நத்திங். ஸோ யூஸ்வலி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு தே ஆர் டேக்கிங் ஒன் ஹோல் ஒரு லஞ்ச் அண்ட் தென் நைட் மீல் தட் இஸ் ஆல்சோ இட்ஸ் லைக் அரௌண்ட் 10:30 to 11. ஸோ இந்த மிட்ல வந்து ஆல்மோஸ்ட் நத்திங், நோ டீ, காஃபி ஆர் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஏதாவது எதுவுமே எடுக்கிறதில்ல. ஸோ அது கொஞ்சம் எப்படி பேசிக்காக எடுக்கலாம் அப்படின்றத ஐ ஹவ் ஜஸ்ட் கவுன்சில் தன். ஓகே. ஸோ ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீலாக கொஞ்சம் எடுத்தா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் ஒர்க்கஹாலிக்னாலே ஸ்ட்ரெஸ் இன்னும் நிறைய இன்டியூஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் அல்சர் வரும். ஸோ அதெல்லாமே வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் யூ கேன் கேரி சம் லைக் யோகர்ட் கப்ஸ் ஆர் ரோஸ்டட் மக்கனோ ஆர் நட்ஸ். ஸோ ஹேண்டியாக இந்த மாதிரி எடுத்துடலாம். ஆர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட், ஹோல் ஃப்ரூட். ஸோ திஸ் இட் செல்ஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இது இருக்கு. ஸோ இந்த ஒரு 2 hours கேப்ல இஃப் யூ ஹேவ் எனிதிங் இந்த 2 to 2 hours கேப்ல ஃபில் பண்ணோம்னா ஓகே இதுவும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணும். கொஞ்சம் நியூட்ரிஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் மோர் ஓவர் மீல் ஸ்கிப் பண்ண வேண்டாம். எவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் இம்பார்ட்டன்ஸ் தரமோ அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸோ 3 meals per day வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் எடுத்தால் பெட்டராக இருக்கும். தோ தே கேன் டேக் வெரி லெஸ் போர்ஷன், குவான்டிட்டி கண்ட்ரோல், போர்ஷன் கண்ட்ரோல் இருந்துட்டு பட் 3 meals மேண்டேட்டாக எடுத்துட்டு அண்ட் மிட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஹேண்டியாக சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே மேம், நீங்க சொன்னீங்க 3 meals. ஸோ பேசிக்லி லைக் சம்திங் தட் யூ ஷுட் நாட் ஸ்கிப். இந்த 3 mealsல என்ன மேஜரா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றது? மேஜர் அப்படின்னு சொல்லும்போது we are usually basically in South Indian. ஸோ சவுத் இந்தியன் அப்படின்னு சொன்னாலே you will have carbs தான். ஸோ carbs is nothing something ஒரு enemy மாதிரி பார்க்க வேண்டாம். carbs is very very essential for our basic energy. பட் நம்ம போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் வாட் இஸ் மெயின். ஸோ நம்ம பிளேட் எடுக்கும்போது carbs has to be a very minimal amount. அது அதே சேம் ப்ரொபோர்ஷன்லேயே வந்து we should include a lot of fiber as well as protein. ஸோ ஒரு வெஜ்ஜீஸ் ஏதாவது ஒரு சாட்டேட் வெஜ்ஜீஸ் ஆர் சம் பொரியல் ஏதாவது அந்த மாதிரி ஆர் சாலட் கப் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதே சமயம் எதர் எக் ஆர் வெஜிடேரியன் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு சோயா சாட்டே பண்ணி 1 cup ஆர் பன்னீர் புர்ஜி மாதிரி 1 cup. ஸோ வாட் எவர் கோஸ். இப்போ நம்ம இட்லி தோசை ஏதாவது எடுக்கணும்னா 4 இட்லிஸ் எடுக்கிறது, ஒரு 3 இட்லிஸ் எடுக்கிற பதிலாக if we had only just 2 idlis and 1 cup of salad or 1 cup of paneer along with sambar, then that will have a balanced plate மாதிரி. So same goes with the lunch also. ஒரு பட்டர் மில்க் சூப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம கார்ப்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலுமே கம்மியாக சாப்பிடணும்னு சொல்கிறோம். பட் we'll have to have some alternate for that. So that is either fiber, protein or some buttermilk or chips, aதாவது liquids. So in order to fill that gap. So that is how a balance meal have to be. And choose a variety இருக்கணும். டெய்லி ஒரு என்ன சொல்றது 2 days once the same pattern அதே மாதிரி இருக்குது. You will miss out on lot of vitamins and so it is always better to choose on varieties. Okay. So a rainbow diet is what? ரெயின்போ டயட். ஆக்சுவலா அந்த டேர்மே நல்லா இருக்கு, ரெயின்போ டயட். ஸோ எனக்கு இதுல வந்து மெயின் கொஸ்டின்னா beverages are also very important. You know beverages mean people drink alcohol and everything. But when it comes to like cutting down things, எப்படி வந்து கட் டவுன் பண்ணலாம், இல்லை எதை கட் டவுன் பண்ணணும்? பிகாஸ் டீ காஃபி நிறைய ரிலே ஆறாங்க. இன்னொரு இன்டர்வியூல கூட ஒரு சார் சொன்னாரு லைக் காஃபியோட ரிலையன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பீப்புள் ஆர் லைக் கான்ஸ்டன்ட்லி ஹேவிங் காஃபி. ஸோ அது எப்படி ரிலையன்ஸ் ரெடியூஸ் பண்றது, இல்லை என்ன மாதிரி? இதுதான் அதர் லிக்விட்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது சூப்ஸ் மாதிரி, பட்டர் மில்க் மாதிரி, ஃப்ரெஷ் ஜூஸஸும் நாட் ஆடிங் மச் ஆஃப் சுகர். கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் ஜூஸஸ் மாதிரி லைக் வாட்டர்மெலன் ஆரஞ்ச் ஆப்பிள் வாட் எவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் ஜூஸஸ் மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அதர் லிக்விட்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது தான் அந்த காஃபி கெஃபீனோட அடிக்ஷன்ஸும் பெருசாக இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் நம்ம மைண்டை வந்து நம்ம வில் ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றது, we should control our mind first of all. We should be accept பண்ணணும் first. So then only we can bring out the change what we expect. So இப்போ நம்ம caffeine வந்து ஒரு நாளைக்கு 4 times எடுக்கணும்னா ட்ரை டேக்கிங்
only one caffeine க்கு மட்டும் alternate பண்ணுங்க, either juices or buttermilk soups ஏதாவது. Then அது successful ஆச்சுன்னா then 2, then 3. So that is how we can. ஃபுல்லாவே மொத்தமா ஸ்டாப் பண்ணனும்னா யாராலயும் முடியாது. only ஒரு 3 days பண்ணுவாங்க மேக்ஸிமம். கன்சிஸ்டன்ட்டா இருக்காது. So sustainability is what we want. Sustainability. So அது ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, because sustainability ஒரு மேஜர் வேர்ட் இதுல. because even for alcohol consumption நிறைய பேர் வந்து social drinking பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க, but they get very involved in it. so அது ஸ்டாப் பண்றது அந்த மாதிரி நிறைய. ஆமா, இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கிளப்ஸ், சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வைக்கிறாங்க அந்த ஸ்ட்ரெஸ் அவுட் பண்றதுக்கு. பட் தேர் ஆர் ஆல்சோ ஹெல்த் கிளப்ஸ் மாதிரியும் இருக்கு. ஸோ ப்ராபப்ளி கிளப்ஸ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த் கிளப்ஸா நம்ம போனோம்னா அங்க வந்து அவேர்னஸும் இருக்கும். ஃபார் த லைக் ரைட் சாய்ஸ், ஹெல்த்தியா எப்படி இருக்கிறது அந்த அவேர்னஸ் கூட இருக்கும். அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டும் இருக்கும். பிளஸ் யூ வில் ஹாவ் அ குட் பீப்புள் அரவுண்ட். ஸோ அந்த மாதிரி கிளப்ஸ் கூட கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணலாம். ஓகே மேம், ஒரு ஒன் ஃபைனல் கொஸ்டின். இப்போ வந்து நம்மளோட நியூட்ரிஷன் வந்து ப்ரொடக்டிவிட்டி அண்ட் நம்ம கான்சென்ட்ரேஷன்லாம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது மேம்? அது நிறைய பேர் வந்து தேர் ஈட்டிங் then they are doing work, but how concentrated we are, எப்படி productivity affect பண்ணுது nutrition? see இப்போ வந்து ஒன் மேஜர் மீல் மட்டுமே எடுக்கிறாங்க, பெருசா எதுவுமே எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸும் அதுதான். ஒரு 3 hours தான் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. அதுக்கு மேல டிசினஸ் இருக்கு, ஹிடினஸ் இருக்கு. ஈவினிங் நான் ஒர்க் முடிச்சுட்டு போனா டெய்லி ஐ கெட் ஹெட்டேக். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் இப்போ நான் பார்த்ததுல ஸ்கிரீனிங் பண்ணதுல these are all other results. So this is how I can say, yeah, I understand. கண்டிப்பா because ஏன்னா எல்லாருமே வந்து productivity இருக்க மாட்டேங்குது, but everyone is overworking, but at the same time they like I am not concentrating. அதே complaints இருக்கு. so அதனால தான் I wanted to ask you specifically about nutrition. last one like what is some message that you would like to tell for people to eat healthy, like any one message from your side? So one to eat healthy அப்படின்னு சொன்னோம்னா outside foods or ரொம்ப என்ன சொல்றது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஆர் ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப என்கரேஜ் பண்ண வேண்டாம். ஈவன் தோ நம்ம பியர் குரூப்ஸ் வந்து நிறைய அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, பட் அந்த பியர் குரூப்ஸ்லயே ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஹேபிட்ஸா நான் சொன்ன மாதிரி சம் ஸ்நாக்கிங் ஐட்டம்ஸ் ஏதாவது அவங்க எடுத்துட்டு வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்கள பார்த்து அதர் பீப்புள் வில் என்ன சொல்றது வில் ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி லெட் தட் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருங்கன்னு சொல்றேன். ஓகே, லைக் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாச்சும் ஒரு குரூப்ல இருந்தாங்கன்னா தென் தி அதர்ஸ் வில் ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வராங்க. ஸோ உங்களால ஒரு you are giving a change for the other person also to lead a healthy life ன்னு சொல்லும்போது so be that change. அதுதான் be that change. okay, yes, okay, thank you so much ma'am. Partner with Aravana iPass. Scan for registration.